சாந்தி. அவ்யக்த சமிக்ஞை 27 பிப்ரவரி 2025। एकांतवासी अर्थात सदा स्थूल एकांत के साथ साथ एक के अंत में रहना। ஏகாந்தவாசியாக இருப்பது என்றால் சதா ஸ்தூலமான ஏகாந்தத்துடன் கூடவே ஒருவருடைய அன்பிலே மூழ்கி இருக்கின்ற நிலையாகும்। एकाग्रता की शक्ति से किसी भी आत्मा का मैसेज उस आत्मा तक पहुंचा सकते हो। பாபா இன்றைக்கு ஒரு அழகான விஷயத்தை நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார்। இது ஒரு ரகசியமான விஷயம் என்று கூட எடுத்துக்கலாம்। ஒருமுகப்படுத்தும் சக்தியின் மூலமாக எந்த ஒரு ஆத்மாவுக்கான செய்தியையும் அந்த ஆத்மாவிடம் நீங்கள் சென்று சேர்க்க முடியும் என்று பாபா சொன்னார்। ஸ்தூலமாக நமக்கு நேரத்தையும் நாம டிஸ்டன்ஸ், அதாவது இவ்வளவு தொலைவுல ஒரு ஆத்மா இருக்கிறார் என்றால் நேர போய் நாம சந்திக்கவே முடியாது, உடனடியா போய் பார்க்க முடியாது நாம நினைக்கிற வேகத்துல। ஆனால் குறிப்பிட்ட ஆத்மா எந்த இடத்துல இருந்தாலும் சரி, நாம் இருக்கிற இடத்துல இருந்து அவர்களுக்கு நம்முடைய செய்தியை சென்று சேர்க்கணும்னா, எப்ப நாம ஒரு பாபாவினுடைய நினைவுல நல்ல மூழ்கி இருப்போமோ, அந்த நினைவினுடைய ஆதாரத்துல, ஒருமுகப்படுத்தும் சக்தியினுடைய ஆதாரத்துல பாபாவை எதிரில் வைத்து அந்த ஆத்மாவுக்கு நாம அந்த செய்தியை சென்று சேர்க்க முடியும்। பாபா கிட்ட சொன்னோம்னாலும் அந்த ஆத்மாவுக்கு அந்த செய்தி சென்று சேர்ந்துடும்। பாபா முன்னிலையில அந்த ஆத்மாவை வைத்து குறிப்பிட்ட விஷயத்தை நாம சொல்லிக்கிட்டோம்னா கண்டிப்பாக பாப்தாதா அந்த ஆத்மாவுக்கு அந்த செய்தியை சென்று சேர்த்துடுவார்। ஆனா நாம ஏகாந்தவாசியாக இருக்கணும், ஒருமுகப்படுத்தும் சக்தி நமக்கு தேவை। பாபா சொல்றாரு, किसी भी आत्मा का आवाहन कर सकते हो, किसी भी आत्मा की आवाज को कैच कर सकते हो। எந்த ஒரு ஆத்மாவையும் உங்களால் வரவேற்க முடியும், எந்த ஒரு ஆத்மாவையும் கூக்குரலை அல்லது சப்தத்தை அவர்கள் கூப்பிடுவதை உங்களால் கேட்க முடியும், அல்லது உங்களுக்கு அது வந்து சேரும், கேட்ச் பண்ண முடியும் என்று பாபா சொல்றார்। किसी भी आत्मा को दूर बैठे सहयोग दे सकते हो। எந்த ஒரு ஆத்மாவுக்கும் தொலைவில் இருந்தபடியே தங்கள் உதவியையும் கொடுக்க முடியும்। அதனால ஆத்மாக்கள் தூர இருக்கிறார்கள் அப்படிங்கிறது இல்லை, எவ்வளவு தூரமாக இருந்தாலும் நமக்கு சர்வசக்திமான் பாபா நம்ம கூட இருக்கிறார்। அவர்களுக்கு உதவி பண்ணணும்னு நாம உண்மையிலேயே நினைத்தோம் அப்படின்னு சொன்னா, மனதால நம்ம பாபாவினுடைய நினைவுல நம்ம மனசை புத்தியை ஒருமுகப்படுத்தும் பொழுது கண்டிப்பாக அவர்களுக்கு சென்று சேர வேண்டிய சக்தி, உதவி, செய்தி எல்லாமே சென்று சேரும் என்பதை பாபா இன்றைக்கு நமக்கு விளங்க வைக்கிறார்। நன்றி பாபா। ஓம் சாந்தி।